மா என்ன பண்ற பட்டாணி எல்லாம் வச்சுட்டு? பட்டாணி இன்னைக்கு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தேன் இல்லையா? ஆமா. நீ சாப்பாடு செஞ்சுட்டு போ, மிச்சம் எடுத்து வச்சிருந்தேன். அத வந்து இன்னைக்கு கோதுமாவோட சப்பாத்திக்கா அரைச்சி ஊத்தி மாவு பண்ணிடணும். அது பச்சை பட்டாணி கொஞ்சமா இந்த நார்த் இந்தியன் எல்லாம் ஆலு பரோட்டா செய்யற மாதிரி நாமளும் செஞ்சு பாக்கலாமே எப்படின்னு. பச்சை மிளகாய், இஞ்சி, கொத்தமல்லி தலை இதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வரணும். அரைச்சி எடுத்து வந்து மாவு கூட ஊத்தி நம்ம உப்பு போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிற மாதிரி பிணைஞ்சு எடுத்து வச்சு தட்டி போட்டா காரசாரமா சூப்பரா இருக்கும். அரைச்சாச்சா? நல்லா பேச அரைச்சி வச்சுப்பா. நல்லா உப்பு போட்டு தேவையான உப்பு போட்டு 1/2 கிலோ மாவு இருக்கும். நல்லா 4-5 பேருக்கு வேணும் இல்லையா? சோடாப்பு கொஞ்சமா போடணுமா? சோடா போட்டா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டாக்குன்னு வச்சுக்குவேன். கொஞ்சமா சோடாப்பு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுருவோம். எண்ணெயில ஊத்தவில்லையா? எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம். எடுத்துட்டு உள்ள இருக்குது எண்ணெய் எடுத்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா ஊற்றி தான் பண்ணுங்க. இங்க ஒரு மேடம் வேற வராங்க. சாமியே போகணுங்க. இனியா போங்க. ஓ அப்ப போச்சு போச்சு சொம்பு சொம்பு சொம்பு. பாப்பா ஒண்ணு வைக்கிறதுக்கு இல்ல விட்ட. ஏய் இத ஊத்திக்கலாம். நீ பாப்பா தூக்கு. அப்படியே எல்லாத்தையும் ஊத்திக்கலாம். அப்படியே எல்லாமே ஊத்திக்கலாம். ஏன்னா இவ்வளவு மாவு இருக்குற அதனால அரைச்சு நல்லா காரமா இருக்கும். தண்ணி ஊத்துங்கண்ணே. இப்ப அந்த அரைச்ச மாவு இதுதான் பேஸ்ட் தான் ஊத்திக்கிறோம். இத அப்படியே ஜார கழுவி அப்படியே அதுல மொத்தமா ஊத்திக்கலாம். இன்னைக்கு தைப்பூசம். காலையில நாங்க 4 மணிக்கு காளிப்பட்டி கோயிலுக்கு முருகர் கோயில் போயிட்டு வந்துட்டேங்க. அது சரியான கூட்டம். காலையில எல்லாம் விடிய போயிட்டு இருக்காங்க. நடந்தெல்லாம் போவாங்க. இங்க பழனிக்கு நடக்கிற மாதிரி இதுக்கும் நடக்க ஆரம்பிச்சாங்க. நாங்க காலையில 4 மணிக்கு போனோம். 10 மணிக்கு தான் வந்தோம். அது 25 டிக்கெட் வாங்கிட்டு போய் அவ்வளவு கூட்டம் ஆகி போச்சு. போயிட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்துட்டு காலையில வழி எடுத்து நின்னு வந்து படுத்தாச்சு காலையிலேயே. அப்புறம் இப்பதான் இருந்துச்சு சரி சப்பாத்தி சொல்லலாம் அப்படின்ட்டு எல்லாம் மாவு பிணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா சாப்பிட்டா பண்ணிங்க. பிணைஞ்சு வச்சுங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிடலாம். ஊற வச்சு நல்லா பிணைஞ்சு வச்சுங்க. எண்ணெயில ஊத்தி ஒரு 10 நிமிஷம் ஊட்டுங்க. ஊறினதுக்கு அப்புறம் சப்பாத்தி போட்டா நல்லா சூப்பரா நல்லா இருக்கும். புசு புசுன்னு எந்திரிக்கும். சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சு 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. நான் தேவையான அளவு எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு 5 சப்பாத்தி 6 சப்பாத்தி இருக்குங்க. தேய்ச்சி அங்கேயே உட்காந்து எடுத்துட்டு வந்தேன். வாங்க எப்படி போடுறது போட்டா அப்படி சூப்பரா கல்லு வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாங்க. நல்லா காஞ்ச பாடு போடணுங்க. அப்பதான் நல்லா சப்பாத்தி கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கணும். நல்லா வேக விட்டு எடுக்கணும். பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா? இங்க பாருங்க மேடம் இங்க வந்துட்டாங்க. ஏய் ஓடிடு. கொஞ்சம் மொத்தமா இருக்குதுங்க. இந்த மெலிசா இருந்தா இன்னும் நல்லா உப்பி வரும். நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம பச்சை பட்டாணி எல்லாம் பச்சை அரைச்சி போட்டுக்கிறோம் இல்லையா? அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வெந்திருச்சு. நல்லா அழுத்தி விடவும் அப்படியே மேல அது உப்பி எந்திரிக்குது. இந்த மாதிரி நீங்களும் சுட்டுடுங்க. அடுத்த சப்பாத்தி போட்டு எடுத்துக்கிறாங்க. நாங்க தேய்ச்சதுனால டக்கு நம்ம போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நான் இங்க அடுப்புக்கிட்டே உட்காந்து ஒன்னொன்னு தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. அதனால நாங்க ஒரு 6 சப்பாத்தி போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன். போட்டு மசாலா வச்சாச்சு. உருளைக்கிழங்கும் பச்சை பட்டாணி பொட்டுக்கால் அரைச்சி விட்டு வச்சிருக்காங்க. கடல மாவு போடல. பொட்டுக்கால் நம்ம நல்லா நுணுக்கி நல்லா தண்ணியில கலந்து விட்டு போட்டு வச்சிருக்கிறேன். நம்ம எப்பவும் பூரி மசாலா வைக்கிற மாதிரி தான் பொட்டுக்கல்ல பச்சை பட்டாணி அரைச்சி ஊத்தி வச்ச நல்லா அரைச்சி ஊத்தி நல்லா பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி பாருங்க. இந்த மாதிரி சாப்பிட்டா எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரா இருக்குங்க. வெறும் சப்பாத்தியா கூட சாப்பிட்டா நல்லது. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. சூப்பரா இருக்கும். எப்படின்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோ பார்க்கலாம்.